அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தி 5/7/2026 தேவதை புத்தகத்துக்கு பதில் ஞாயிறு மலர்னு வருது. ஆல்ரெடி இதில் குறுக்கெழுத்து போட்டி சால்வ் பண்ணிட்டோம். வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம், சரிங்களா? ஸோ வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் பதிலை சால்வ் பண்ண போகிறோம். போன வாரம் வச்சு பெற்றவங்களுடைய டீட்டெயில் இதில் இருக்குதுங்க. ஐ திங்க் மதுரையிலேருந்து ஒருத்தங்க, கேரளாவிலேருந்துலாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அனுப்பக்கூடிய அட்ரஸ் இதில் இருக்குது. கீழே கேட்டிருக்க கேள்விக்கு இந்த கட்டத்தில் பதில் எழுதணும். பதில் எழுதையில் இந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய வேர்ட்ஸை மட்டும் தனியாக எடுத்து எழுதினீங்கன்னா ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும். அதையும் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? வாங்க சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி, பெண்கள் கரங்களை அலங்கரிப்பது. பெண்கள் கைகளை கரங்கள்னால் அப்படின்னா கைகள். பெண்கள் கைகளை அலங்கரிக்கிறதுக்கு என்னென்னா வளையல். ஸோ இது நம்ம இந்த வட்டத்துக்குள்ள வேங்க எடுத்து கிடச்சிச்சு. ஸோ வே மட்டும் தனியாக எடுத்து எழுதுவேன். ஓகே, ரெண்டாவது கேள்வி, பருகுவது. என்ன பருகுவீங்க? பானம், ட்ரிங்க்ஸ். இதில் வரக்கூடிய நேவை தனியாக எடுத்து எழுதிட்டே வச்சு. மூணாவது கேள்வி, மழை பொழிவது. மழை பொழிவது எதுலேருந்து பொழியும் அப்படின்னு கேட்டால் மேகம். மேகத்துலேருந்து தான் மழை பொழியும். ஸோ வனமே அப்படின்னு ஆரம்பிக்கு, அப்படின்னா காடு. 4, விளைச்சல் தருவது. எங்கேருந்து விளைச்சல் தரும்? நெல், சோளம்லாம் வயல் பகுதியில் இருந்து. ஸோ வயல். ஸோ தனியாக எடுத்து எழுதியாச்சு. 5, இசை ஒலிப்பது. வந்ததுனால மேளம் சொல்லலாம். இங்கே உள்ள லேவை எடுத்து சொல்கிறேன். வனமே வள அப்படின்னு வருது. பாடல், பாட்டை நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? 2வது எழுத்து நாக். கானம். இங்கே வரக்கூடிய இம்மு. வனமே வளம். வனமேனா காடு. காடு இயற்கையோடு வாழணும். இயற்கையை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போவதில்லை. இல்லை இந்த எல்லினோ மாதிரி தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஒன்று அதிகளவு வெயில், இல்லை அதிகளவு மழை. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்குள்ள பதில். 5000 ரூபாய் பரிசு வச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் உங்கள் நேம்ஸ் இருந்ததுன்னா செக் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.